ரோட்டோர் நானும் எல்லா கம்பெனி ஓட்டிக்கிறேன். ஆனா இருந்தாலும் ஆயில் ஃபீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட சைடில் பிடுங்கிருங்க. என் பேர் தர்மராஜுங்க. நான் பழனி பக்கத்தில் அருவங்காட்டு வலசு சொந்த ஊர். நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா அமர்வுண்டியில் இருக்குது. 7 வருஷமா நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த வருஷம் நம்ம வண்டி எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வண்டி எடுத்துச்சுங்க. ரோட்டோர் நானும் எல்லா கம்பெனி ஓட்டிக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு நான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக எடுக்கணும்னு நல்லா பார்த்தேன். அதில் நல்லா தொலாவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது கஜா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம தாலித்து பக்கம் பில்டன் இன்ஜினியர் அவர் மூலியமாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆச்சுங்க. சரி நம்ம எடுப்போம் என்னதுன்னு பார்த்துடலான்ட்டு தான் நான் நம்பி தான் எடுத்துனுங்க. இப்போ வரைக்கும் எந்த ஃபால்ட் இல்லைங்க, நல்லா ஓடிட்டு இருக்குது. ஒரு இந்த காடு நான் தான் ஓட்டிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் அந்த காடு நான் தான் ஓட்டிக்கிறேங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரிச காடு, மணல் காடு, செம்மண் காடு, சல்லி காடு, இது 4மே இருக்குதுங்க. என்ற லைன்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 காட்டுலையுமே நான் ஆவரேஜா காட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேங்க. அதனால இப்போ வரைக்கும் எந்த ஃபால்ட்டு கிடையாது, ஜம்முன்னு ஓடிட்டு இருக்குதுங்க. ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி வர்றதும் நல்லா அந்த சைனிங் நல்லா கொடுக்குது. மட்டை அடிச்சு கொடுக்குறதும் சரி, காட்டுக்குள்ள பார்த்தா காடு நல்ல ஃபினிஷிங் நல்லா பக்காவா இருக்குது. அதாவது கட்டை குச்சியா இருந்தாட்டு வரக்காடா இருக்குது, எந்த காடா இருந்தாலும் நல்லா நீட்டா அடிச்சு கொடுக்குது. கத்தி தேய்மானம் படுத்து நல்லா ஈவனா தேய்மானம் ஆகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கு. நான் காட்டுக்கு ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறதுல எனக்கு இதுல ஒரு பெனிஃபிட் நல்லா இருக்குதுங்க. அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சல்லி காட்டிலே ஓட்டுனாலும் எனக்கு அந்த காட்டுக்கு தகுந்த மட்டை நல்லா எடுத்து கொடுக்குது. கீழே சைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு கொடுக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் அவுட்புட் இது கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்திங்க. மற்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவு. நம்ம இது எந்த அளவுக்கு ஆர்பிஎம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு ஏறுது. அதனால ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளவு கட்டையா இருந்தாலும் நல்லா அடிச்சு கொடுக்குது. சைனிங்கும் பிரச்சனை இல்லை, ஸ்பீடுக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட். அந்த எந்த அளவுக்கு ஸ்பீடு வச்சாலும் டீசல் அதிகமாக போகுதுங்களே கிடையாது. நம்ம எவ்வளவு ஸ்பீடு வச்சாலும் அது மணிக்கு இவ்வளவு அவ்வளவுதான் போகுது. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. இந்த காடு செம்மண் காடு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 12 தான் வச்சு ஓட்டினேன். அது வரல, எந்த பிரச்சனையும் ஜம்முன்னு ஓடுது. அது கரிச காடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 14 வச்சு ஓட்டினேன். ஸ்பீடு நல்லா இருக்குது. உள்ள அந்த பிளேடு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கு. இந்த ரொட்டேட்டர் பொறுத்த வரைக்கும் வைப்ரேட் வரலை. சல்லிக்காட்டிலையும் ஓட்டிட்டேன், செம்மண் காட்டிலையும் ஓட்டிட்டேன், கரிச காட்டிலையும் ஓட்டிட்டேன், மணல் காட்டில ஓட்டிட்டேன். இப்போ வரைக்கும் ஒரு வைப்ரேட் இந்த இது வச்சு அமுத்துனா ஒரே சைனிங்க தப்ப ஒரு துளி வைப்ரேட் கிடையாது. கீர் பாக்ஸ் எல்லாமே ஹெவியா தான் இருக்குங்கண்ணா. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சைடு பிளேட்ல இருந்துங்க, பிளேடுல இருந்து உள்ள இருக்க போல்ட் நட்டு வரைக்கும் எல்லாமே ஃபுல் பினிஷிங் எல்லாமே ஹெவியா தான் இருக்குங்கண்ணா. நம்மளே தெரியாம ஒரு கல் மேல விட்டு ஏத்துனால அந்த கியர் சப்போர்ட்ல மேல ஃபங்க்ஷன் ஆகி கொடுக்குறத ஒழிஞ்சு அதை அடிச்சு உடைக்கிறது கிடையாது. ஆயில் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நம்ம ஓட்ட சைடில் புடுங்கிருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு எல்லாம் புடுங்கிரும். இல்லைன்னா உங்களுக்கு கிரீஸ் கண்ணு வராது, சும்மா அட்டாச்சடா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் டைப் வருது, கிரீஸ் டைப் வருது. இது பிரச்சனை இல்லைங்க. நார்மலா கிரீஸ் டைப்பும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரீஸ் ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கு. அந்த ரொட்டேட் ஆக அந்த சைனிங் அப்படியே எடுத்து கொடுக்குது. ஒரு தொழில் தேய்மானங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்குது. இது பரவாயில்லைங்க. அதே மாதிரி சென்ட்ராய் சீல் பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா இருக்கு. ஒவ்வொன்று ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தாலும் கொஞ்சமா லீக்கேஜ் ஆகுது. ஆனா இப்போ வரைக்கும் இது லீக்கேஜ் ஆகலை. ஆயில் சீல் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் செம்மண் காட்டுக்கு மணல் காட்டுக்கு செகண்ட் ஹோல்ஸ் போட்டு விடுவேன். ஏன்னா அது மட்டமா அடிச்சு வருங்க. அட மேட்டங்காட்டு சல்லி காட்டு பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் போடுவேன். ஏன்னா அது ஒரு 1/2 அடி தூக்கி கொடுக்கும். தூக்கி எடுத்தும் போது இது மட்டமா போகும்போது அது இப்படி டேப்பர் அடிக்கும். அப்ப டேப்பர் அடிக்கும் போது மேடு பள்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அடிச்சு கொடுக்கும். இப்ப மேட்னா மேட்லயே போகும், கீழே இறக்கத்து போகும், அதே இறக்கத்துக்கு ஃபங்க்ஷன் ஆகி மேல மேடு ஏறுது. எல்லா இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அது முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி சைடுல 2 ஓட்டை இருக்கு. இது பின்னாடியே ஒன்னு பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இன்ச்சு கணக்கில் கொடுத்துருக்கீங்க. அங்கிட்டு பார்த்தா ஒரு 2 இன்ச்சு கணக்கில் கொடுத்துருக்கு. அந்த 2 இன்ச்சு கணக்கும் போது நம்ம இந்த 2 இன்ச்சு கணக்கு அந்த மேடு குழிக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். பரவாயில்லைங்க, பெஸ்டா இருக்குங்கண்ணா. சப்போர்ட் நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. இப்ப சைடு கிளாம்ப் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம இங்கதான் வச்சு ஓட்டணும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அகண்டு வருதா, நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு போல்ட் நட்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா லாக் ஆகி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஹைட்ராலிக் தகுந்தது நம்ம வச்சு ஓட்டிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது நார்மலா தான் இருக்குதுங்கண்ணா. பெருசா வெயிட் எல்லாம் இல்லைங்க. வண்டி 50 HP, அதுக்கு தகுந்த வெயிட் நான் எடுத்துருக்கேன். ஹைட்ராலிக் ஏத்துறதுக்கும் சரி இறக்கும் சரி, மற்ற ரோட்டாவேட்டர் எப்படி எடுக்குதோ அதே ரோட்டாவோட ஒரு செகண்ட் மேல தூக்கி தான் கொடுக்குது. இது நல்லா இருக்குல்ல, ஓட்டுறது பரவாயில்லைங்களா, பிடிச்சிக்கலாம், கேட்படுத்த ஓட்டுது. இப்போ வரைக்கும் நான் ஓட்டுனதுல ஒருத்தரும் கூட ஒரு குறை சொன்னதில்லை. மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா இது டைமிங் மிச்சமாகுது, சைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, இந்த ஃபினிஷிங் நல்லா கரெக்டாக கொடுக்குது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு ரோட்டாவேட்டர் எடுத்தோம்னா டீசல் எனக்கு மிச்சமாகணும், டைமிங்கும் மிச்சமாகணும், காட்டுக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஓட்டுற எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. டீசலும் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு குடிச்சாதான் அவங்களுக்கும் பெஸ்ட், எங்களுக்கும் பெஸ்ட். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. மற்றவங்க காட்டை பார்த்துட்டு போறாங்க. நான் ஓட்டும் போது எப்படி இருக்கணும்னு பார்க்குறாங்க, பார்த்து போட்டு பரவாயில்லப்பா டைமிங் மிச்சமாது, 2வது காடு குழி மேடெல்லாம் மட்டமாக அடிச்சு கொடுக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் எடுத்து கொடுத்துருக்குறேன், இந்த ஓட்டி போய் பாருங்க கொடுத்துருக்கிறேன். ஆனால் கொடுத்ததுலையுமே ஓட்டி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கஜா பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த இது சொல்லலைங்க. கஜா நான் எடுத்ததுல இது நல்லாமே சேவ் பண்ணி கொடுக்குது. நாம 10க்கு ஒரு 9 கொடுக்கலாங்கண்ணா. அந்த 9 கொடுக்கல எனக்கு மனசு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்கல, எந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா.